ஹலோ மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்றுவாரா, அதிமுகவில் மீண்டும் இணைய போகிறார் என்ற செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களது அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் விலகிவிட்டார். தமிழகத்தில் அதிமுக உரிமை மீட்பு குழு ஒன்றையும் நடத்தி வந்தார். என்டிஏ கூட்டணியிலும் இணைந்திருந்தார். சமீபத்தில் திமுகவில் இணைய போவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை 2 முறை சந்தித்ததாகவும் பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடம் கேள்வி கேட்ட பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை எங்களிடம் கேட்காதீர்கள் என்றும் கூறிவிட்டனர். ஆனால் திடீரென்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்களை இணைக்கலாமா என்று எடப்பாடியிடம் கேட்டு வருகிறார். இதற்கு மிக முக்கியமான காரணம் தென் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சமூகத்தினர்களது ஆதரவு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது. அதை மறுக்க முடியாது. ஆர்பி உதயகுமார் அவர்களை தனது பக்கத்தில் வைத்துக் கொண்டால் அந்த சமூக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று எடப்பாடி ஒரு பக்கம் கணக்கு போட்டு வைத்திருந்தாலும் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு அந்த அளவிற்கு செல்வாக்கு தென் மாவட்டங்களில் இல்லை. இதனால் பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் அதிமுகவில் கொண்டு வந்தால் நம்மளுடைய பலம் இன்னமும் அதிகரிக்கும், தொகுதிகளது எண்ணிக்கையும் வெற்றி வாய்ப்பும் அதிகரிக்கும் என்பதை நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசியுள்ளார். ஆனாலும் கூட தனது அதிகாரத்தை பாதி அளவு ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்க நேரிடும் என்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். தற்பொழுது பன்னீர்செல்வமும் என்ன கூறுகிறார் என்றால், புதிய கட்சியை தொடங்கி புதிய கூட்டணி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நம்மால் பார்க்கவும் முடிகிறது. அடுத்தடுத்த அரசியல் கட்ட நகர்வுகளும் பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றி பாதை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வை ஏற்படுத்தும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, திடீரென்று கடைசி கட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணையக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி கூட பறிபோகலாம். எப்படி என்றால், இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியாகும். அப்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்தால் நிச்சயம் நான் சொன்னது நடக்கும். ஏனென்றால் முழுமையான அதிகாரம் பன்னீர்செல்வத்திற்கு வந்துவிடும். அதற்கு பிறகு எடப்பாடி அதிமுகவில் இருக்கலாமா வேண்டாமா என்பதை பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முடிவு செய்வார் என்பதற்கேற்ப அரசியல் வட்டாரங்களிலும் பேசும் பொருளாகவே மாறிவிட்டது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது. மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணையலாமா அல்லது புதிய கட்சியை தொடங்கி அவரது பாதையில் அவர் செல்லலாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.